ஞானப்பல் ஞானப்பல் வரும்போது ஞானம் வருதுன்னு நினைப்பாங்க. பட் கண்டிப்பா இப்ப அது வந்துட்டு வலி தான் வருது. வலி மட்டும் வந்தா பரவால்ல. அந்த பல்லு மத்த பல்லையும் டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சுருது. அந்த விஸ்டம் டீத்துக்கு முன்னாடி இருக்க பல்லையும் டேமேஜ் பண்ணுது. ஸோ அந்த பல்லையும் எடுத்து, இந்த பல்லையும் எடுக்கிற சிச்சுவேஷன் கொண்டு போய் விட்டுரும். எதனால அந்த சிச்சுவேஷன் வருது? அந்த பல்லு நேரா எரப்ட் ஆகலாமே. ஏன் கிராஸா எரப்ட் ஆகி பக்கத்துல இருக்க பல்ல போய் இடிக்குது? நம்ம தாடை எலும்போட வளர்ச்சி. நம்ம எல்லாம் குரங்குல இருந்து தான் மனுஷனா வந்திருக்கோம். ஸோ இந்த எவல்யூஷன்ல இப்போ இருக்க ஜெனரேஷன்ஸ்க்கு நம்மளோட 32 பல்லையும் அகாமடேட் பண்ற அளவுக்கு போதுமான அளவு தாடை வளர்ச்சி இல்ல. ஸோ போதுமான அளவு தாடை வளர்ச்சி இல்லாதப்போ, கரெக்ட்டா ஒரு 18 வயசுக்கு மேல 21 வயசு இந்த மாரி ஏஜ்ல இருந்து இந்த பல்லு ஒரு சிலருக்கு 55 வயசு, 75 வயசுல கூட வெளியில எரப்ட் ஆயிருக்கு. ஸோ அடாப்ட் ஆகாம அதுக்கு ஸ்பேஸ் இல்ல. ஸ்பேஸ் இல்லாததுனால என்ன பண்ணும், அந்த டூத் பட் இந்த வயசுக்கு மேல வெளியில வர ட்ரை பண்ணும். கடைசி இடத்துல இருக்கிறதுனால இடம் இல்லாம தாடை எலும்பு இந்த காது பகுதிய போய் ஒட்டும்.